சாரா டக்கர் என்று சொல்லக்கூடிய பெண்மணி இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஆலயத்திலே சென்றார். இந்த சாரா டக்கர் யார் தெரியுமா? இப்போது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நம்ம போனால் அநேக பலகைகள், பேர் பலகைகள் இருக்கும். சாரா டக்கர் கல்லூரி, சாரா டக்கர் செகண்டரி ஸ்கூல், சாரா டக்கர் ட்ரைனிங் ஸ்கூல், பல போர்டுகளை நம்ம பார்த்துருக்குறோம். இந்த சாரா டக்கர் யார் தெரியுமா? இங்கிலாந்து தேசத்தில் 2 காலும் இல்லாத முடமையான ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி வெளியே செல்வதில்லை. ஆனால் ஆலயத்திற்கு மாத்திரம், பரிசுத்த ஓவிய நாள் தோறும் ஆலயத்திற்கு மாத்திரம் வீல் சேரில் போவாங்க. 20 வயசு. இவர்கள் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றபோது இங்கே தென்னிந்தியாவிலே மிஷனரியாக பணியாற்றின அவருடைய சகோதரர் ஜான் டக்கர், இந்த ஜான் டக்கர் அன்று செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியில் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால், தென்னிந்தியாவிலே பெண் பிள்ளைகள் படிக்க முடியாத சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தென்னிந்தியாவிலே பல சமுதாய கட்டுப்பாடுகள் இருக்கிறது. பெண்களுக்கு கல்வி கொடுக்கப்படுவதில்லை. அதோடு கூட கொடிய நிலை என்னவென்றால், பெண்களை கோயில்களுக்கு சிறு வயதிலே பொட்டு கட்டி விடுதல், தேவதாசி முறை இருக்கிறது. அதன் மூலமாக பெண்களுடைய வாழ்வு சிதைக்கப்படுகிறது. ஆகவே இந்த பெண்களுக்கு கல்வியை கொடுக்க ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஜான் டக்கர் பிரசங்கத்தில் சொன்னாராம். வீட்டிலே வந்த சாரா டக்கர் 2 காலம் இல்லை, 20 வயசு பெண்மணி. என்ன செய்ய முடியும்? யாராவது செய்யட்டும்னு இருக்குல்ல. இந்த பெண்மணி கடவுளிடத்திலே கதறி அழுதாளாம். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு ஒரு வாய்ப்பை நீர் தந்தீரே என்றால் நான் தென்னிந்தியாவிலே போய் அந்த பெண் பிள்ளைகளுடைய தாய்மாருடைய கால்களை பிடித்து கொண்டு கண்ணீரோடு நான் வேண்டி அந்த வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கெல்லாம் கல்வி கற்றுக் கொடுக்க அவர்களை நான் கேட்டுக்கொள்வேன். ஆனால் என்னால் போக முடியாத சூழ்நிலை. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று ஜெபித்த போது அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்ததாம். தன்னிடத்தில் இருந்த எல்லா நகைகளையும் எடுத்து பார்த்தாங்களே, எவ்வளோ பவுன் தேரும்? சுமார் 100 பவுனுக்கு கிட்ட செல்வங்கள் அவர்கிட்ட இருந்த எல்லா செல்வங்களையும் சேர்த்தப்போ அந்த அளவுக்கு சார்ந்துதான். அவர்கள் சொன்னாங்களா, என்னுடைய பிறந்த நாள் வருகிறது, எல்லா உறவினர்களிடத்திலும் சொன்னாங்களா, தென்னிந்தியாவிலே பெண் பிள்ளைகள் கல்வி கற்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவி செய்ய இந்த வருடம் நீங்கள் பணமாக எனக்கு தாருங்கள், செல்வமாக தாருங்கள், இதை நான் அங்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னபோது அநேகர் கொடுக்க இவைகளை எல்லாம் சேர்த்து பாளையங்கோட்டைக்கு இங்கே ஜான் டக்கருக்கு அனுப்பி வச்சாங்களாம். பெண்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கான பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கு. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, சாரா டக்கர் இந்தியாவை கண்டதில்லை, பாளையங்கோட்டையை கண்டதில்லை. ஆனால் இன்னைக்கும் அந்த பள்ளிக்கூடங்களிலிருந்து கல்லூரிகளிலிருந்து தேர்ச்சி அடைந்து வெளியே வருகின்ற அந்த இடங்களிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்கள் தைரியமாக பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள், நான் சாரா டக்கர் கல்லூரி மாணவி, நான் சாரா டக்கர் கல்லூரி ஆசிரியை. கர்த்தருடைய வார்த்தை இந்த மக்களுடைய வாழ்வு மீட்படைய இந்த சாரா டக்கரை பயன்படுத்தியது என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கர்த்தருடைய மீட்பின் பணிக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர்